குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டர். கம்பேரிட்டர் வச்சு எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு இன்புட் எடுத்துக்கங்க 0.00 நியூ பிஎல்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ல எடுத்துக்கங்க. இது கம்பேரிட்டர்னா என்ன? ரெண்டு வேல்யூஸ் வரும், அதை கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் எடுக்கணும். இதுதான் கம்பேரிட்டர். இப்போ ரெண்டு வேல்யூ ஈக்குவலா வந்தா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈக்குவல்னா ஈக்குவல் போட்டுங்க, ஸ்பேஸ் ரிஜிஸ்டர் வேல்யூ செட் பண்ணிக்கங்க. D0, D1, D2, D3, D4 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து ரெண்டு வேல்யூ நம்ம கம்பேர் பண்ண போறோம். அதனால ஈக்குவல் டு போட்டு ஸ்பேஸ் விட்டு D0 ஸ்பேஸ் D1 கொடுத்துருக்கோம். நீங்க கமெண்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்ல கொடுக்காதையும் விட்டுலாம். இங்க பாருங்க, இதோட கோடு வந்து பாத்தீங்கன்னா 300 இருக்கா, 300 போட்டாவே வரும். பாருங்க, 300 போடுறேன். 300 போட்டு ஈக்குவல் வந்துடும். அதுக்கப்புறம் D0 D1 இந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிடுறோம், நமக்கு ஒன்று மட்டும் போதும். அப்புறம் நமக்கு அவுட்புட் காயில் வந்து வேணும். வேல்யூஸ் வந்து ஈக்குவலா நமக்கு வருது அப்படிங்கிறப்ப அவுட்புட் காயில் வந்து 100.00 போட்டாச்சு. ஈக்குவலா வந்தா நமக்கு அவுட்புட் வேணும். இப்ப அனலாக் வேல்யூ வந்து நமக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு வேல்யூ வருது. ரெண்டு சென்சார்ல இருந்து நமக்கு அனலாக் சென்சார்ல இருந்து வேல்யூஸ் வருது. ரெண்டுமே ஈக்குவலா வரும்போது மட்டும் நமக்கு அவுட்புட் ரன் ஆகணும். அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணலாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, அனலாக் வேல்யூ வருது நமக்கு அப்படின்னு. இப்போ இன்புட் ஆன் பண்ணியாச்சு. இன்புட் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவுட்புட் நமக்கு ஆன் ஆயிருச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்சாரோட அனலாக் வேல்யூமே ஈக்குவலா இருக்கு. 0ன்னு இருக்கு, 0ன்னு இருக்கு. இப்போ சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கிளிக் பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா வேல்யூன்னு இருக்கு பாருங்க. இப்போ 1ன்னு நம்ம கொடுக்கலாம், வேல்யூஸ் 1ன்னு வருது. இப்போ 1 இங்க D1 சென்சார்ல வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கு. இப்போனா நமக்கு வேல்யூ வந்து மாறி தானே இருக்கு, அதனால நமக்கு அவுட்புட் ஆஃப் ஆயிடுச்சு. எப்போ நமக்கு ஈக்குவலா வருதோ அப்ப நமக்கு அவுட்புட் ஆன் ஆயிரும். இதுதான் ஈக்குவலுக்கான ப்ரோக்ராமிங். இப்ப லெஸ் தென் கிரேட்டர் தென் அந்த மாதிரி பார்க்கலாம். லெஸ் தென் ஸ்பேஸ் D0 ஸ்பேஸ் D1. லெஸ் தென்னா இருந்தா நமக்கு அவுட்புட் வரணும். இதுக்கு நம்ம எப்படி பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் வந்து பண்ணியாச்சு. லெஸ் தென் பாருங்க 310. 310 கொடுத்தீங்கன்னா லெஸ் தென் வந்து வந்துடும். இப்போ வந்து பாருங்க, ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கு. இப்ப வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம், 2ன்னு சேஞ்ச் பண்ணலாம். இப்ப D1ஓட வேல்யூ 3ன்னு சேஞ்ச் பண்ணலாம். இப்ப பாருங்க, இப்ப D0 வந்து செட் வேல்யூ 2ன்னு செட் பண்ணிருக்கோம். இது D1 வந்து 3. இப்ப வந்து லெஸ்ஸா இருக்கு. D1 விட D0 வந்து லெஸ்ஸா இருக்கு. இப்ப இத பாருங்க, 3ன்னு பண்ணா ஆஃப் ஆயிரும். D1 வந்து 4 கொடுங்க. இப்ப D1 விட D0 வந்து கம்மியா இருக்கு, லெஸ்ஸா இருக்கு. அதனால நமக்கு அவுட்புட் கிடைக்குது. இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென். கிரேட்டர் தென் ஸ்பேஸ் D0 ஸ்பேஸ் D1. இப்போ கிரேட்டர் தென் நமக்கு அவுட்புட் வரணும். அதுக்காக ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணியாச்சு, சிமுலேஷன் ஆன் பண்ணிட்டோம். இன்புட்டை
ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கிரேட்டரா இருக்கணும். D0 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்கு, ஆன் ஆகாது. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொடுங்க. இப்போ பாருங்க, D0வோட வேல்யூ வந்து 5ன்னு இருக்கு, D1 வந்து 4ன்னு இருக்கு. இப்போ 4 விட 5 வந்து பெருசு தானே, அதனால நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்குது. இப்போ D1 பாருங்க 5ன்னு கொடுங்க, ஆஃப் ஆயிரும். D0 வந்து 6ன்னு கொடுங்க. D1 விட D0வோட வேல்யூ அதிகமா இருக்கு, அதனால நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்குது. எகைன் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு D0 D1. இப்போ இது நம்ம சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணுங்க. இப்போ D0 வேல்யூ 6ன்னு கொடுங்க, D1ஓட வேல்யூ 6ன்னு கொடுங்க. லெஸ் தெனா இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவலா இருக்கு. இப்போ நமக்கு அவுட்புட் கிடைக்குது. இப்போ 7 கொடுங்க, இது 7 கொடுங்க, இதை 8 கொடுங்க, ஆஃப் ஆயிரும். ஏன்னா D1ஓட வேல்யூ வந்து நமக்கு அதிகமா இருக்கணும், D0ஓட வேல்யூ வந்து லெஸ் தெனா இருக்கணும், இல்லை ஈக்குவலா இருக்கணும். பாருங்க 7 ஈக்குவலா இருக்கு, 6னா லெஸ்ஸா இருக்கு, அதனால நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்குது. எகைன் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு D0 D1. இதுக்கு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 325. இப்போ கம்பைல் பண்ணுங்க, சிமுலேஷன்ல போய் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணியாச்சு. இப்போ D0 வேல்யூ 7 ஈக்குவலா இருந்தா நமக்கு வேல்யூ கிடைக்கணும். D0ஓட வேல்யூ 6 கொடுங்க, கிரேட்டரா இருக்கணும். இப்போ இது 8 கொடுங்க, ஆஃப் ஆயிரும். 7 கொடுத்தா ஈக்குவல், 7னா ஈக்குவல். 6 கொடுத்தா பாருங்க 6 விட அதிகமா இருக்கு, 7 வந்தாலும் ஈக்குவலா இருக்கு, அதனால நமக்கு அவுட்புட் கிடைக்குது. இப்படிதான் கைஸ் நம்ம ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணி நம்ம அவுட்புட் எடுக்கணும். ரெண்டு வேல்யூஸ் நம்ம எப்படி எங்கிருந்து வரும்னா, இந்த அனலாக் மாடியூல் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அனலாக் சென்சார், அதுல இருந்து நமக்கு வேல்யூஸ் வரும், அனலாக் வேல்யூஸ். அதை வந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்றதுக்கு அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இருக்கு, அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதுல வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி வரும். இந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம அவுட்புட் கொடுக்கலாம். ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க, மித்தபடி வந்து பெருசா வந்து தேவையில்லை. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.